வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீக் 3 ஸ்டடி பிளான் தான்ப்பா பார்க்க போகிறோம். வீக் 3 ஸ்டடி பிளான் வந்து எல்லாருமே இப்போ 75% வரைக்கும் படிச்சிருப்பீங்க. நாளைக்கு வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் வந்து நைட்டு 7 மணிக்கு ஓப்பன் ஆயிரும்ப்பா. சாட்டர்டே வந்து நைட்டு 7 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும். அதனால டெஸ்ட் எழுதுகிறவங்க எல்லாரும் இந்த ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாளும் நீங்கள் யூஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி முடிச்சிருங்க. சாட்டர்டே வந்து கண்டிப்பாக 7 மணிக்கு வந்து க்ளோஸ் ஆயிரும். திரும்ப வந்து நம்ம சண்டே வந்து நம்ம பிடிஎஃப் டெஸ்ட் எழுத போகிறோம். அதனால் நீங்கள் ஃப்ரைடே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டில் எதுக்கு நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, எதுக்கு இன்னும் நம்ம அதிகமாக அழுத்தம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாட்டர்டே ஃபுல்லாக ரிவிஷனுக்கு எடுத்துக்கிட்டு சண்டே எப்பயும் போல் பிடிஎஃப் டெஸ்ட் எழுதிருங்கப்பா. இப்போ நம்ம ஸ்டடி பிளான் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாலிட்டி முடிச்சிட்டோம், எக்கனாமிக் முடிச்சிட்டோம், ஹிஸ்ட்ரியும் முடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு ஐஎன்எம்மும் தமிழ்நாடு பற்றிய செய்திகள் மட்டும்தான் இருக்குது. அதை ரெண்டையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சிலபஸே ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி ஆகிடும். அப்படி கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதம் மார்ச் மாதத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வைஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணி முடிச்சிருவோம். அப்போ நமக்கு கால்ஃபர் வந்தோடனே நம்ம எப்படி நம்ம டெஸ்ட்டை கொண்டு போக போகிறோம் அப்படின்னா யூனிட் வைஸாக, அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் கொடுத்துருக்காங்கல்ல அந்த யூனிட் வைஸாக தான்ப்பா நம்ம போக போகிறோம். அப்படி போகும்போது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எப்படி வரும், அந்த யூனிட் வைஸாக அவங்க எடுக்கும்போது அந்த யூனிட்லேருந்து அவங்க எந்த மாதிரி கொஸ்டின் எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சார்ந்து நம்ம கொஸ்டினாக கொண்டு போக போகிறோம். அப்போ கடகடன் நம்ம கூட படிச்சுக்கிட்டே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 50% வரைக்கும் நீங்கள் சிலபஸை கவர் பண்ணிடுவீங்க. இன்னமே டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடையாதுப்பா. நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது ஒரு டென்ஷனோ ஒரு பயமோ ஒரு தடுமாற்றமோ இல்லாமல் இருக்கும். ஏன்னா நிறைய கொஸ்டின் பார்த்து மைண்டு செட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு கொஸ்டினை பார்த்தா கூட அதுக்கு நம்ம டைம் எடுக்காமல் அதை விட்டுட்டு நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டு திரும்ப நம்ம எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிட்டு திரும்ப அந்த கொஸ்டின் வந்து நமக்கு அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். டெஸ்ட்டே எழுதாமல் படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு தெரியாத கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள். ப்ளஸ் வந்து படிச்சுக்கிட்டே இருங்க. என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக படிச்சிருங்க. எதுவுமே வந்து ஒரு பேஜை கடகடன்னு வாசிட்டு நிறைய படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வாசிட்டு போகாதீங்க. அந்த பேஜில் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுட்டு அதுக்கு பிறகு அடுத்த பேஜுக்கு போங்க. ஒரு நாளைக்கு 10 பேஜ் படித்தாலுமே அந்த 10 பேஜில் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ரீகால் பண்ணி நம்ம மனசில் நிற்கிதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. நம்ம ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக உங்களை போட்டு தம் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்துருக்க மாட்டோம்ப்பா. ஒர்க்கிங் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃபு, பிகினர்ஸு, ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, இப்படி எல்லாருக்குமே ஓவராலாக செட் ஆகிற மாதிரி தான் நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். 140 days ஸ்டடி பிளான் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் இப்போ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். அப்போ ஓகே கைஸ், நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு கூகுள் ஃபார்மில் டெஸ்ட் எழுதுறதுக்கு ரெடி ஆயிருங்க. தவறான கேள்விகளை வந்து சாட்டர்டே ரிவிஷன் பண்ணிவிட்டு சண்டே பிடிஎஃப் டெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆயிருங்க. ஓகே, தேங்க்யூ.